அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, இது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய சந்தேகம் சொல்கிறாங்க. நிறைய இஷ்யூவை க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய பதிவுலாம் பார்க்குறோம். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இன்னும் இவ்வளோ பெருசாக ஆக்குறாங்க. ஒரு மாநிலமே வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. என்னென்னமோ அதில் குழப்புறாங்களே. புதுசாக வர ஒரு அரசியல் தலைவர் ஒன்று சொல்கிறாரு, பழசாரகிற ஒரு அரசியல் தலைவர் ஒன்று சொல்கிறாரு. என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். இப்போ இது எல்லாமே யாரை போய் தாக்கும் அப்படின்னா, படிப்பு அறிவு இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, ரொம்ப கிராமத்தில் வயதானவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு ஒருமே புரியாது. அவங்க ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், நம்ம மாணவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தயவு செய்து இந்த எஸ்ஐஆர் அப்படின்றத விளக்கமாக படிச்சுட்டு மெகாஃபோன் வச்சு கூட அந்த ஊரில் இருக்கும் கொஞ்சம் பேர் விளக்குங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து விளக்கினா தான் என்னன்றது புரிய வரும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய குளறுபடிகளை ஏற்படுத்துகிறாங்க ஒவ்வொரு மாநிலங்களிலும். ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் அப்படி கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸர் ஓரளவுக்கு கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நாங்களும் இப்போ எங்களுக்கு வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் எங்ககிட்ட வந்து கரெக்டாக சொன்னாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி 100% எங்கள் வீட்டில் இருந்து எஸ்ஐஆர் காப்பி வந்து நம்ம கரெக்டாக சப்மிட் பண்ணியாச்சு. என் மனைவியோட ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு ஒரு பதிவு பண்ணியிருப்பேன். அது காரணம் என்னன்னா, அவங்க அப்பாவுடைய டேட்டா அதில் ஃபில் பண்ணணும். ஏன்னா அவங்க அப்பா தான் 2002க்கு முன்னாடி ஓட்டு போட்டிருப்பார். அந்த டாக்குமெண்ட் தேவைன்னு சொன்னாலே அதை வாங்கணும். அதை வாங்கிட்டு ஃபோட்டோவில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து. அதை வந்து என்னுடைய மனைவி ஃபார்மில் பூர்த்தி பண்ணலான்னு பார்த்தேன். அந்த பிஎல் ஆஃபீஸரே நானே பண்ணித்தரேன் சார்னாரு. அவர் மழையாக இருக்கிறதுனால நானே அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அதாவது எல்லாருமே நம்மளை நாடி வரணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவங்கள தேடி போய் அவங்ககிட்ட கொடுத்தோம். ஏன்னா ஒரு ஆஃபீஸரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் எல்லார் வீட்டுக்கும் போய் வர்றதுமே சாத்தியப்படாத ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம மக்களாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். எல்லாமே வந்து நம்ம பாரத் அவங்க மேலே கொட்டணும்னா, இப்போ ஒரு நியூஸில் பார்த்தோம், ஒரு அதிகாரி வந்து மன உளைச்சல் காரணமாக இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதாக எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா உலகம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றுபட்டு அதை செய்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே போல் எங்கள் அக்கா வீட்டில் இருந்துமே கேட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுடைய எஸ்ஐஆர் காப்பியை ஃபோட்டோ எடுத்து, அது 2 காப்பி இருக்குது. 2 காப்பியில் ஒன்று நமக்கு கொடுத்துருவாங்க, ஒன்று வந்து அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபார்ம் நான் எங்கள் அக்காவுக்கும் ஃபோட்டோ எடுத்து அக்கா ஊருக்கு நான் அனுப்பி விட்டேன், மாமாவோட மொபைலுக்கு. அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸரை வந்து ஃபில் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வீட்லேயுமே அந்த எஸ்ஐஆர் காப்பின்றது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ அவங்க வீட்லேயும் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எங்கள் வீட்லேயும் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தான் ஒத்துழைக்கணும். மக்களாகப்பட்ட நம்ம தான் என்ன பண்ணணும், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஒத்துழைக்கணும். எப்படி கொரோனாவுக்குலாம் நம்ம ஒத்துழைச்சோமோ அது மாதிரி இதுவும் ஒரு விதமான இதுதான். நம்ம இதை ஒத்துழைச்சி அதை நம்ம செயல்படுத்த முயற்சி பண்ணணும். ஸோ படித்த நம்மளே இதெல்லாம் வந்து ஏற்றுக்கல அப்படின்னா, ஸோ அப்புறம் படிக்காத மக்களுக்கு யார் தான் சொல்கிறது இதெல்லாம்? தயவு செய்து படித்த இளைஞர்கள், ஒவ்வொரு மாநிலம், மாவட்டம், ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களாம் நல்லதை எடுத்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் படிங்க அப்படின்னா என்னன்றதை புரிய நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் நட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.